வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் சரித்திரத்தில் ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பெறவிடப்பட்டு வருகின்றோம். அனைவரும் இந்த ராமாயணத்தை தினந்தோறும் கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளப்பத்துடன் தான் இந்த ராமாயண பதிவானது நம்ம சேனலிலே பெறவிடப்படுகின்றது. ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் ஷட்சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 46. ராவண பிக்ஷு சத்காரா, அதாவது ராவணன் அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா, சன்னியாசி வேஷம் போட்டு சீதா பிராட்டியார்கிட்ட போனானா. இதில் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம். அந்த ஸ்லோகங்கள் இவன் அரக்கன், அந்த அரக்கனாகப்பட்டவன் அந்த சீதையை பார்த்தவுடனே காமவெறியில் எப்படியெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் இருக்கும். அதான் அந்த அந்த வெறும் ஸ்லோகம் மட்டும்தான் சொல்லுவோம், அந்த அர்த்தத்தை சொல்ல மாட்டோம். ஏன்னா கெட்டவனுக்கே கெட்ட புத்தி தான் மனசில் இருக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் அர்த்தத்தை சொல்லுவோம் உங்களுக்கு. ததா பருஷ முக்தஸ்தோ குபேதோ ராகவா. ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியை பெற்று அனைவரும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्ये जनकात्मजाये नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु पंचन्द्राख्यमरुद्धनेभ्यः. श्री सीतालक्ष्मण भरतशत्रुघ्न नमः समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् आरण्यकाण्डத்தில் षट्चत्वारिंश सर्गः, सर्गमानது 46. ராவண பிக்ஷு சத்காரः. அரக்கன் 10 தலை ராவணனானவன் தனக்கு சன்னியாசி வேஷம் போட்டு சீதா பிராட்டியார பார்த்தானாம். ததா பருஷம் உக்தஸ்தோ குபேதோ ராகவானுஜः சாவிகாங்க்ஷம் புருஷம் ராமம் பிரதஸ்தேன சிராதிவா. மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் இந்த மாதிரி எல்லாம் கடுமையான சொற்களை பேசியதை கேட்டதுமே லக்ஷ்மணனுக்கு ரொம்பவும் கோபம் அதிகமாக வந்துதான். இனியும் நம்ம இந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுந்த இடம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஸ்ரீ ராமபிரானை பார்க்கறதுலேயே மிகவும் ஆவலுற்று என்ன பண்ணானா, உடனே அங்கேருந்து புறப்பட்டு வென்றானாம்.
லக்ஷ்மணன் ததா சாத்தியதசக்ரீவா க்ஷிப்ரம் அந்தரமாஸ்திகः அபீச்சக்ராம வைதேகீம் பரிவ்ராஜக ரூபத்ருத். இந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து பர்ணசாலையை விட்டு புறப்பட்டு சென்றதுமே அந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மகா துஷ்டன், தீய எண்ணம் கொண்டவன், காம கொடூரன், அதாவது 10 தலை ராவணனானவன், அரக்கனானவன் உடனே வந்து என்ன பண்ணான்னா துறவியின் வேஷத்தை வந்து போட்டுண்டு சீதையின் அருகில் வந்து நின்றானாம். ஸ்லக்ஷண காஷாய சம்பீத சிகே சத்ரே உபானகி வாமே சாம்சே அவசஜ்யாத சுபே யஷ்டிக மண்டலோ பரிவ்ராஜகரூபேண வைதேகீம் அன்பபத்யதா. அப்போ அந்த ராவணன் எப்படி இருந்தவனா பார்க்கறதுக்கே பிரமாதமான அழகிய காவி துணியை வந்து கட்டிண்டு சிகையை வச்சுட்டு ஒரு குறைய பிடிச்சுட்டு காலில் பாவிகையை போட்டுண்டு நடந்துட்டு இடது தோளில் வந்து பிரமாதமான அழகான தண்டத்தை வச்சுட்டு கையில் கமண்டலம் வச்சுட்டு இந்த மாதிரி பரிவ்ராஜக துறவி வேடத்தில் வைதேகியை வந்து அவள் பக்கத்தில் வந்து நின்றானா. அதாவது பரிவ்ராஜக துறவினா என்னன்னாக்கா அவளுக்கு வந்து ஒரு இடத்துல ஆசிரமம் இருக்காது, எங்க வேணாலும் சுத்தின்ண்டே இருப்பாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறவி வேஷத்தை போட்டுட்டு வந்தானாம் ராவணன். தாமாசசாதிபலோ ப்ரத்ருப்யாம் ரகீதாம் வனே ரஹிதாம் சந்திரசூர்யாபியாம் சந்தியாம் இவ மகத்தமா. சந்திரனும் சூரியனும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சந்தியா காலம் இருளானது காருள் சுடுவதை போல இந்த மகா பலசாலியான 10 தலை அரக்கன் ராவணன் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் சகோதரர்கள் இல்லாத அந்த வனப்பகுதியில் சீதா பிராட்டியாரை நெருங்கி வந்தானாம். தாம் அபஸ்யத்தோ பாலாம் ராமபத்ரீம் யசஸ்வினீம் ரோகிணீம் சசிநாஹீனாம் கிரகவத்ருஷதாருணः. மிகவும் கொடியவனாக இருக்கக்கூடிய அந்த அரக்கன் 10 தலை ராவணன் ரொம்பவும் புகழ் பெற்றவளும் ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினி மகா பதிவிரதையாக இருக்கக்கூடியவளும் கொஞ்சம் கூட கபடமே இல்லாம இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார வந்து திடுக்கிட்டு போனவங்களால், அதாவது எல்லாரும் விட்டுட்டு போய் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தன்னை யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி விட்டுட்டு போனவளாக அசையாம அப்படியே அந்த இடத்திலேயே நின்றுந்தாளாம். இந்த ராவணங்க வந்துட்டானோ அரக்கன், அதனால என்ன ஆச்சுன்னாக்கா வாயு பகவான் கூட காற்று வீசவே இல்லையாம், மரங்கள்லாம் கொஞ்சம் கூட ஆட்டமே கொடுக்கல. தாம்பஸ்யதத்ததோ தமோக்ரதேச கர்மாணம் ஜனஸ்தானருகாத்ருமாः லக்ஷ்மீக்ஷ்யேன பிரகவன் பந்தேன பிரவாதி ச மாருதः. ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம்
ரொம்பவும் கொடிய தீய செயல்களை புரியக்கூடிய ராவணனை பார்த்ததுமே எல்லாம் அசையாம அப்படியே இருந்துதான், கொஞ்சம் கூட வீசாம இருந்தாலாம். சீக்கிர ஸ்ரோதாஸ்யதம் திருட்வா வீக்ஷந்தம் ரக்தலோச்சனம் ஸ்திமிதம் கந்துமாரேபே பயாத் கோதாவரி நதி. அங்கே எப்பயுமே வேகமாக புரண்டு ஓடக்கூடிய கோதாவரி நதியும் இந்த ராவணன் அங்கே வந்த உடனேயே அதை பார்த்துட்டு அந்த கோதாவரி நதியும் ரொம்பவும் மெல்ல போச்சான். கொஞ்சம் கூட சப்தமே இல்லாமல் மெல்ல ஓடித்தான் ஜலமானது. ராமஸ்ய த்வந்தரம் பிரேப்சூர் ததக்ரீவஸ்ததந்தரே உபதஸ்தே ச வைதேகீம் விக்ஷோரூபேண ராவணः. ஸ்ரீ ராமபிரானை வந்து பழிவாங்கிறதுக்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த 10 தலை அரக்கன் ராவணன் அந்த நேரத்தில் துறவி வேடத்தோட சீதையானவன் தன்னை பார்க்கணும் அப்படின்னுட்டு அவ எதிரவே நின்றுந்தானாம். அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தாரம் அனுசோசதி அபியவர்த்தத வைதேகீம் சித்ராம் இவ சனேஸ்வரः. எந்த செயலை ஒரு மனிதன் செய்யக்கூடாதோ அந்த செய்யக்கூடாத செயலை செய்ய துணிந்துவிட்ட அரக்கனாகப்பட்ட ராவணன் சாந்த ஸ்வரூபமான உருவமேற்று எப்படி இருந்துதான் சித்ரா நட்சத்திரம்னு இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திரத்தை சனீஸ்வர கிரகம் பிடிக்குமா அது போல சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலும் தன்னுடைய கணவரை நினைத்து சோகமாக இருந்து அந்த ஒரே சிந்தனையிலேயே மூழ்கியிருந்த வைதேகி சீதா பிராட்டியாரின் முன்னால போய் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் போய் நின்றானாம். சா பாபோ பவ்ய ரூபேண திருணே கோபைவாவிருதः அதேதத் பிரேக்ஷ்ய வைதேகீம் ராமபத்னீம் யசஸ்வினீம். அதாவது இந்த ராமனை எப்படி இருக்கான்னா அவனுடைய எண்ணங்கள் பொருட்களால் மறைக்கப்பட்ட பாழும் கிணற்றை போன்ற பாவியான 10 தலை அரக்கன் ராவணன் அழகாக உருவம் எடுத்துட்டு புகழ்மிக்கவளும் ராமனுடைய ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினியமான மகா பதிவிரதை அவளை என்ன பண்ணானா காமவெறியில ஆசை பொங்க உற்று அவளையே பார்த்துட்டே நின்றுந்தானாம் மகா பாவியாகப்பட்ட ராவணன். சுபாம் ருச்சிர தந்தோஷ்டீம் பூர்ணச்சந்திர நிவாரணாம் ஆசீனாம் பர்ணசாலாயாம் பாஷ்வசோகாபி பீடிதாம் சதாம் பத்மபலாசாட்சிம் பீதகௌசேயவாசினீம் அப்யகச்சத வைதேகி விருட்டசேதா நிசாசரः. அதாவது அவனுடைய மனசுக்குள்ள இந்த
தீய எண்ணங்களோட ஒரு பெண்ணை, அதாவது ஒரு பெண்ணைனே சொல்றாருங்க, அதுவும் அடுத்தவருடைய மனைவியை எவ்வளவு காமவெறியில் இருக்கக்கூடிய கேவலமான எண்ணங்களை எல்லாம் நினைச்சுண்டு மனசுக்குள்ளே நினைச்சுண்டு பார்த்தானாம் ராவணன், அரக்கன் ராவணன். மன்மத சராவிட்டோ பிரம்மகோஷ முதீரயன் அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் ரைடே ராட்சசாதிபா. அதாவது மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியரை பார்த்ததுமே இந்த பத்துத்தலை ராவணனாகப்பட்டவன் அரக்கன் தன்னுடைய மனசுக்குள்ள மன்மத பயணங்களை எல்லாம் ஏற்றுண்டு அதுக்கு அவன் அடிமையாயிட்டு யாருமே இல்லாத அந்த வேலையில், அதாவது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க முனிவர்கள். அதை சொல்லிட்டு அமைதியான குரலில் சீதா பிராட்டியார் கிட்டக்க எதையோ சொல்றதுக்காக வந்தானா மகா பாவியான அரக்கன் ராவணன். தாமுத்தமாம் துலோகானாம் பத்மஹீனாம் இவ ஸ்ரியம் விப்ராஜமான பகுஷா ராவண பிரசம்சஹ. அதாவது இந்த சீதையை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அவன் நினச்சி பார்க்கறான் ராவணன். கமலாசனத்தை பிரமாதமாக வந்துருக்கூடிய சாட்சாத் மகாலட்சுமியை போலவே இருக்கா. இந்த தன்னுடைய தேக காந்தியினாலேயே ரொம்பவும் பிரமாதமாக பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உத்தமியாகப்பட்ட சீதா பிராட்டியார் ஸ்திரீயை ராவணன் மனம் கொண்டு மட்டும் புகழத் தொடங்கினானாம். சீதா பிராட்டியாரை பார்த்து அரக்கன் ராவணன் புகழத் தொடங்கினானாம். காத்வம் காஞ்சன வர்ணாபே பீதகௌயேச வாசினி கமலானாம் சுபாமாலாம் பத்மினி வகி பிப்ரதி. அப்போ ரொம்பவும் சாந்தமாக சொல்றான் இந்த பந்தத்தில் ராவணன் அரக்கனாகப்பட்டவன் சீதா பிராட்டியார் கிட்டக பொன்னிற மேனியாலே பிரமாதமாக மஞ்சள் வண்ணப்பட்டாடை உடுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவளே, தாமரை மலர்கள் வரிசையா மலை போல எழுந்துள்ள தாமரை தடாகம் போல நீ இருக்கிய, நீ யார்? அதை எனக்கு என்னோட மனசை நீ ரொம்பவும் கவர்ந்துட்ட அப்படின்னு நானா அரக்கன் ராவணன். ஹிரே ஸ்ரீ கீர்த்தி சுபா லக்ஷ்மீர பிரசரா லக்ஷ்மீரப்சரா வா சுபானனே பூதிர்வா த்வம் வராரோஹே ரதிர்வா ஸ்வைரசாரிணா சாரிணி. இவன் சொல்றது எதையுமே அவ காதல வாங்கிக்கல. ஏன்னா அவளுடைய சிந்தனை முழுக்க ராமபிரான் எப்போ வருவாருன்ட்டு அதுலேயே சிந்தனையில் இருக்காளே தவிர இந்த ராவணை அவளை புகழ்ந்து பேசுறதெல்லாம் கேட்கவே இல்லை சீதா பிராட்டியார். அழகிய திருமுகம் உடையவளே, பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவளே, மகாவிஷ்ணுவின் சக்தி விசேஷமான ஹ்ரீ தேகாந்தியின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரா மகாலட்சுமி, புகழின் அதிதேவதையாக கீர்த்தி, வணங்கத்தக்க தோற்றமுடைய மகாலட்சுமி, அப்சரச செல்வச் செழுமையில் ஒரு தோற்றம் பிரமாதமாக இருக்க, இஷ்டம் போல திரியக்கூடிய ரதி தேவினி,
இதில் வந்து நீ யார் அதை எனக்கு சொல்லு அப்படின்னு நானா. ஆனால் அவன் காதில் எதுவுமே விழலையா, சீனா கரெக்டாக இருக்கு. சமாசிகரிணா ஸ்னிக்தா பாண்டரா தசனாஸ்தவா விஷாலே விமலே நேத்ரே ரத்தாந்தே கிருஷ்ணதாரகே விஷாலம் ஜகனம் பீனம் ஊரோ கரிப கரிகரோபமோ. நீ வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவும் விஷாலமாக இருக்க. அதனால என்னோட மனசானது உன் மேல ரொம்பவும் ஆசைப்பட்டுருச்சு ஸ்திரீயே அப்படின்னு நானா அரக்கன் ராவணன். ஏ தாவோபசிதோ விருத்தோ சம்ஹதோ சப்ரவல்கிதோ பின்னானத முகௌகாந்தோ ஸ்னிக்தோ தால பலோபமோ மணிப்ரவேகாபரணோ ருஷிரௌதே பயோதரோ. அதாவது அரக்கனாகப்பட்டவனுக்கு எப்பயுமே தீய எண்ணங்கள். இந்த ராவணனுக்கு நல்ல எண்ணம் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது அவனுக்கு. அந்த காமக்குடூரனுக்கு அந்த காமக்குடூரில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுறான் இந்த ஸ்லோகத்தில். அப்படியேப்பட்ட கேடுகட்ட புத்தியுடைய ராவணன் நீ ரொம்பவும் அழகாக விளங்குற அப்படின்னு சொன்னானாம். சாருஸ்மிதே சாருததியே சாருநேத்ரே விலாசினி மனோஹரசிமே காந்தே நதி கூலம் இவாம்பசா. அழகாக புன்சிரிப்பு சிரிக்கக்கூடியவளே, உன்னுடைய கண்கள் வந்து ரொம்பவும் பிரமாதமா இருக்கு. இந்த காட்டில் வந்து நீ ரொம்பவும் உல்லாசமா இருக்க. இது எப்படி இருக்க தெரியுமா? நதியில வந்து வெள்ளம் வந்து அதன் கரைகளை எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு போறது போல என்னோட உள்ளத்தை வந்து நீ வந்து அபகரிக்கிற அப்படின்னு நானா மகாபாவியான ராவணன். இவன் சொல்றதெல்லாம் அவன் காதலே உழலையே. அது ஊந்துன்னா அதுக்கு வேற மாதிரி பார்த்து பேசியிருப்பா. கராந்தம் இடம் மத்தியாசி சுகேசி சம்ஹதஸ்தனி நைவ தேவி ந கந்தர்வி ந யக்ஷி ந ச கிண்ணரி நைவம் ரூபாமயா நாரி திருஷ்டபூர்வா மகீதலே ரூபமர்க்யம் ச லோகேஷு சௌகுமார்யம் யச்சதே இதா வாசச்ச காந்தாரே சித்தம் உன்மாதயந்தி மே. இதுக்கு முன்னால மானுட பிரிவில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேரழகாக இருக்கக்கூடிய பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. தேவர்கள் கந்தர்வர்களுடைய பெண்கள் யக்ஷமங்கைகள் மங்கையர்கள் கிண்ணற நங்கைகள் கவர்ச்சியான இளமை யௌவனம் இதெல்லாம் வந்து என்னோட மனசை வந்து மயக்கிறது. நீ வந்து எதுக்காக காட்டில் வந்து வசிக்கிற அதை எனக்கு சொல்லு அப்படின்னு நானா மகாபாவியான ராவணன். சா பிரதே கிராம பத்ரந்தே நத்வம் வஸ்தும் இகார்கசி ராட்சசானாம் அயம் வாசோ கோராணாம் காமரூபிணாம் பிரசாதாக்ராணி ரம்யாணி நகரோபணானி ச சம்பன்னானி சுகந்தீனி யுக்தான்யாசரிதும் त्वया. அப்போ இந்த ராவணன் சொல்றான்,
மனதை கொள்ளை உள்ளம் அழகு வாய்ந்த நீ தயவு செஞ்சு இங்கேருந்து திரும்பி ஓடி போயிடு. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த இடத்துல பயங்கரமானவர்கள் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய அரக்கர்கள் வாழக்கூடிய இடம் இது. நீ இங்கே தங்கி இருப்பது ரொம்பவும் ஆபத்தானது. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரமாதமாக இருக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு பிரமாதமாக நிறைந்த உப்பரிகளில் இருந்துட்டு அழகான நகரங்களிலையும் பிரமாதமாக நறுமணம் பரப்பும் பூஞ்சோலைகள்லையும் சுற்றி வரத்தக்கவள் நீ ஏமா இங்கே இருக்க அப்படின்னு மகாபாவியான ராவணன் கேட்டானாம் சீதா பிராட்டியார்கிட்ட. வரம் மால்யம் வரம் போஜ்யம் வரம் வஸ்திரம் ச சோபனே பர்த்தாரம் ச வரம் மன்யே त्वद्युक्तम् असीदेक्षणे कात्वं भवसि रुद्राणां मरुतां वा वराणे वसूनां वा वरारोगे देवता प्रतिभासिने. இப்போ சொல்கிறான் ராவணன், நீ பேரழகி, விலை உயர்ந்த மாலைகளும் அறுசுவை வினைகளும் பிரமாதமாக சிறப்பான ஆடைகள் எல்லாம் நீ அணியறதுக்கு உரியவள். அதுபோல உன்னோட கணவனும் உனக்கு ஏற்றவாறு உயர்ந்தவனாகத்தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய முகமானது அவ்வளவு பிரமாதமாக இருக்க அழகான முகமுடையவளே. ருத்ரமிருத்து வசுக்களுக்கு நீ யாராக எந்த தேவகணத்தை சேர்ந்தவளாக இருக்கின்றாய்? மகளிர்களுக்கெல்லாம் நீ மாமணி. நீ சாதாரண மனித பெண் அல்ல, தேவமங்கை அப்படின்னே நான் கருதுறேன் அப்படின்னு நானா மகாபாவியான ராவணன். நேகா கச்சந்தி கந்தர்வாண தேவான கிண்ணராக ராட்சசானாம் அயம் வாச கதம் நோ துமிஹா கதா யா சாகாம் மிருகா சிம்ஹா துபே த்வீ திவ்யாக்ரம் மிருகாஸ்ததா ருக்ஷாஸ்திரக்ஷவ கங்காகரம் தேभ्यो न बिभ्यसि. சொல்றான் அரக்கனாகப்பட்ட பத்துதல்ல ராவணன் சொல்றான், இந்த காட்டில் அரக்கர்கள் தான் ஏகப்பட்ட பேர் ருசிக்கிறார். கந்தர்வர்களோ தேவர்களோ கிண்ணர்களோ இங்க வர்றதே கிடையாது. நீ இந்த இடத்துக்கு எப்படி சேர்ந்த? இந்த காட்டில் குரங்குகள், புள்ளி புள்ளியா தோளுடைய புலிகள், மான்கள், கரடிகள், நாய் குலத்தை சேர்ந்த கழுதை புலிகள், புலியிலே கழுதை புலிகள் இருக்கு, கழுகுகள் போன்றவையெல்லாம் ஏராளமாக இருக்கு. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட நீ பயப்படவே இல்லையா அப்படின்னு கேட்டானா மகாபாவியான ராவணன். மதான் பிதானாம் கோராணாம் குஞ்சராணாம் தரஸ்வினாம் கதம் ஏகா மகாரண்யே நபீவேஷி வராணனே காசிகஸ்ய புதஸ்ய த்வம் கிம் நிமித்தம் ச தண்டகாண ஏகா சரசி கல்யாணி கோரான் ராட்சச சேவிதானே. ராவணன் சொல்றான், சுந்தரி, இந்த பெரிய காட்டில் வேகமாக ஓடுகின்ற மத நீர் பெருக்கிக் கொண்டு அடாத செயல்கள்லாம் செய்கின்ற யானைகள் ஏகப்பட்டதா இருக்கு. அந்த யானைகளுக்கெல்லாம் நடுவில் தன்னந்தனியாக இருப்பதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அச்சமே இல்லையா? பயங்கரமான அரக்கர்கள் இங்க சுற்றி தெரியக்கூடிய இந்த தண்டகாரண்யத்தில்
தன்னந்தனியாக வசிக்கக்கூடிய இருக்கைய நீ யாரு? நீ யாருடைய மனைவி? எங்கேருந்து எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டானா மகா பாவியான ராவணன். இதே பிரஸ்தாவைதேஹி ராவணேன துராத்மனா துஜாதிவேஷேன ஹி தம் த்ருட்வா ராவணமாகதம் சர்வே அதிதி சத்காரே பூஜையாமாச மைதிலி. இந்த மாதிரி தன்னுடைய தீய சிந்தனை உள்ள அரக்கனாகப்பட்ட ராவணனால ரொம்பவும் அவன் புகழ்ந்து பேசப்பட்ட வைதேகியை பற்றி ஏகப்பட்டதா புகழ்ந்து பேசப்பட்டான். உடனே வைதேகி அப்பதான் பார்க்கறா சீதா பிராட்டியார். வந்திருக்கக்கூடிய அரக்கன் ராவணனை அந்தனர் வேஷத்தில் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணாலாம், அதிதிகளை கௌரவிக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் கொண்டு வந்தா அவனை உபசரிச்சாலாம். ஏன்னா ராமபிரான தானே செஞ்சிருந்த, தசரமகா சக்கரவர்த்தி அதானே பண்ணியிருந்தார். அதிதினாக்க பிராமணன், இவன் அரக்கன். அரக்கன் பிராமண வேஷம் போட்டுக்கிறான். இது அப்பயே நடந்திருக்கு மாயாவி வேலை. அப்போ மாயாவி வேலை, இப்போ நடக்கிறது மாயாவி வேலை இல்லை, உண்மையாகவே மாற்றிக்கிறான் ஏகப்பட்டது. உபநியாசனம் பூர்வம் வாக்கியேனாபி நிமம் பிரயச்ச அப்ரவீ சித்தம் இத்யேவ ததா தம் சௌமிய தர்சனம். முதல்ல என்ன பண்ணாலாம், சீதா பிராட்டியார் வந்திருக்கக்கூடிய அதிதி, அவன் நினைச்சுட்டு இருக்க அதிதி, அவன் மகா பாவியான அரக்கன், துஷ்டன், காம குடுவரன், தன்னை கடத்திட்டு போறான் அப்படின்றது அவளுக்கு தெரியல அப்போ. அதனால என்ன பண்ணாலாம், அந்த பாவியான ராவணனுக்கு ஆசனம் கொடுத்து, கால அலம்பத்தை கை காலில் அலம்பத்துக்கு ஜலத்தை கொடுத்துட்டு உபச்சாரணம் பண்ணி உட்கார வச்சு இலைய போட்டு பிரமாதமான சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடையும் கொடுத்து சான்றோனாக தோன்றிய அவனை உணவு சாப்பிட்றதுக்காக அழைச்சாலாம் சீதா பிராட்டியார். த்விஜாதிவேஷேன லக்ஷ்மீக்ஷ்யா மைதிலி சமாகதம் பாத்ர குசும்பதாரிணம் அசக்கியம் உத்வேஷ்டும் உபாய தர்சனாதே ஞாமந்த்ரயத் பிராமண தாங்கனா. அதாவது கமண்டலத்தை எடுத்துட்டு கை கொண்டு காவி வஸ்திரமெல்லாம் அணிஞ்சுண்டு அந்த வேஷத்தில் பிராமண வேஷத்தில் வந்திருக்கக்கூடிய மகா பாவியான காம கொடூரனான அரக்கன் ராவணன், அவன் வந்திருக்கிற தவறான எண்ணத்தோடு வந்திருக்கான் அப்படின்ற உண்மையை அறிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு அப்பாவி பெண்ணை போல சீதா பிராட்டியார் மைதிலி ஒரு அந்தன துறவிக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பாளோ அந்த மாதிரி அந்த வரவேற்பை கொடுத்து அவனை நல்கினாளாம். யம் புரோஷே பிராமண காமமாஸ்யதா ஏ மிதம் ச பாத்யம் பிரதிகிரேக்கியதாமினி தாமிதி இதம் ச சித்தம் வனஜாதமுத்தமம் त्वदर्थम् अव्यग्रं
இகோபவபுஜ்யதாம். அப்போ சீதா பிராட்டியா சொல்றாளாம், இவளுக்கு தான் தெரியாதே அவன் மகாபாவி ராவணன்றது. அந்த நேரத்தை உபசரிக்கிற மாதிரி, வாங்கோ அந்த நேரே, இதோ உங்களுக்காக ஆசனம் போட்டிருக்கேன், வந்து உட்காருங்கோ. உங்களுடைய கைகாலெல்லாம் அலம்புறதுக்கு ஜலமானது வச்சிருக்கேன். இந்த ஜலத்தில் வந்து உங்கள் கைகாலெல்லாம் அலம்பிட்டு வாங்கோ. காற்றில் வந்து கிடைக்கக்கூடிய உயர்ந்த வகையான கிழங்குகள், பழங்கள் இதெல்லாம் உங்களுக்காகவே நான் சேகரித்து வச்சிருக்கேன். அவசரப்படாம அமைதியான மனசோட இப்போ வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்கோ அப்படின்னு இலைய போட்டு பெருமாறினாலும் சீதா பிராட்டியார் மகாபாவியான ராவணனுக்கு. நிமந்திரியமான பிரதிபூர்ணபாஷினீ நரேந்திர பத்னி பிரசமேக்ஷ மைதிலீம் பிரசாஹ்ய தஸ்யா ஹரேண திருதம் மனா சமார்ப்பயத் ஸ்வாத்மவாதய ராவணः. உணவு வந்து உங்களுக்கு வந்து தயாராக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை சீதா பிராட்டியார் அழைச்சாலாம். அரச குமாரனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மைதிலிய இந்த ராவணன் என்ன பண்ணானா, ரொம்பவும் உற்று நோக்கி அவளையே பார்த்து பலவந்தமாக இவளை வந்து கடத்தி செல்வதன் மூலம் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதில் ராவணன் என்ன பண்ணானா, தன்னுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்தினானா. ததா சேஷம் மிருகயா கதம் பதிம் பிரதீட்சமானா சகலக்ஷ்மணம் ததா விவேட்சமானா ஹரிதம் ததர்சதா மகத்வனம் நைவதோ ராமலக்ஷ்மணோ. வேட்டையாடுவதற்காக சென்றிருந்த தன்னுடைய சுந்தர புருஷனான தன்னுடைய கணவரையும் லக்ஷ்மணனு கூட அப்போது வந்து சீதையானவள் அவள் 2 பேரையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாளாம். அந்த பெருங்காற்றில் நாலா பக்கமும் தன்னோட கண்களை வந்து செலுத்தி பார்த்தாலாம். பசுமையான மர கூட்டங்கள் வந்து தென்பட்டதான். அதை தவிர ராமலக்ஷ்மணர் ஸ்ரீ ராமபிராணியும் லக்ஷ்மணியும் இவ கண்ணுக்கே காணப்படலையாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியார்யாவ்யேயாரண்யகாண்டே ஷட்சத்வாரிம்ச சர்வः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 46வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து.